வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்பிக்கை துரோகம் பற்றி தான். நம்ம சேனல்லையே ஆல்ரெடி நம்பிக்கை துரோகம் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான். நாம் யாரை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை குத்தி கிழிச்சிருப்பாங்க. முகத்துக்கு நேராக பேசுறது வேணா நாமளா இருக்கலாம், ஆனா முதுகுக்கு பின்னால குத்துறது தான் இங்கு பல பேர் பழக்கமா வச்சிருக்காங்க. எல்லா தவறுக்குமே மன்னிப்பு உண்டு, ஆனா மன்னிப்பே இல்லாத தவறு துரோகம் மட்டும்தாங்க. பலரின் உறக்கமில்லா இரவுகளுக்கு சிலரின் இரக்கமில்லா துரோகங்கள் தான் காரணமே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நிறைய முறை யோசிச்சிருப்போம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்பாங்க. அது போலத்தான் நமக்கு ஏற்பட்ட துரோகங்கள் நம் வாழ்வை புரிந்து கொண்டு நம்மை பக்குவப்படுத்த நிச்சயம் உதவும். தீமையிலும் நன்மை என்பதை போல நாம் அடிபட்டாலும் அது ஒரு அனுபவம் தான். இங்கு மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். அதற்கும் கூட ஒரு தண்டனை உண்டுன்னா அது மௌனம்தான். துரோகத்தை அமைதியாய் கடந்திடுங்கள். அது எளிதான விஷயம் அல்ல. இருந்தும் நம்மை வலிமைப்படுத்துவது அந்த மௌனமாய் தான் இருக்கும். நம்மை காயப்படுத்தியவரை திருப்பி காயப்படுத்துவது என்றும் நியாயமாகாது. விலகி இருப்பதும் மௌனம் கொள்வதும் தான் நமக்கு அமைதியை ஏற்படுத்தும். பட்ட அடிகளுக்கெல்லாம் திரும்பி திட்டவோ திரும்ப எதிர்க்கவோ மனம் துடித்தாலும் கூட மனதை நம்மசப்படுத்தி அமைதியாய் விலகி நம்மை துரோகித்தவர்களையும் வென்று காட்டுங்கள். நாம் தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு தண்டனை என்று நினைத்துக்கொண்டு விலகிவிடுங்கள். இந்த வலி, இந்த அழுகை, இந்த மன உளைச்சல், இந்த வெறுமை நிச்சயம் ஒரு நாள் மாறும். உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருங்கள். வெகு சீக்கிரமே மனம் தெளிவடைவீர்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.